அன்பு தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். சுவாமி ஆண்டவரே, புதிய நல்ல நாளில் என் தேவன் மைப்படுகிறார். புதிய வருடத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தி என் தேவன் அழைத்துக் கொண்டு வந்தீரே, மக்கள் நன்றி. சுவாமி கோடான கோடி ஸ்தோத்திரம், கேட்கடங்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தை எங்களுக்கு நன்மையினால முடிச்சுவிட்டோம். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். அப்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் மாறும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் சாட்சி கொடுக்கலாய் மாறும். என் இயேசு இறங்கி வந்து பலத்த கிரியை நடத்தி ஆண்டவரே சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும். என் தேவனாய் கர்த்தர் மைப்படுகிறார். எங்களால் ஒன்றும் இல்லை சுவாமி. என் தேவன் அற்புதர், ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, சொந்த புதிய வருடத்தில் இந்த புதிய ஆராதனையை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். பரலோகத்தின் ஆராதனை போல எங்களுக்கு பூமியிலையும் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். ஆண்டவரே, இயேசு ரத்தம் செய்யப்பட ஒவ்வொரு மேலும் ரத்தம் ஊற்றப்படணும். ஆண்டவரே, வேலை முழுவதும் ரத்தம் தெளிக்கப்படணும். மேன்மே இயேசு ரத்தம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, சோத்ரையா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மையப்படுங்க. ஆண்டவரே, தேவன் வல்லமை உள்ளவர். என் தேவன் அற்புதர் சுவாமி. என் தேவனாக கர்த்தர் மையப்படுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் ஒருமனமாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள ஒருமனம் இல்லாம காணப்படுது. ஒருமனமாயிருங்க. ஆண்டவரை தேடுங்க. கூட்டம் உறவை விடுகிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உடைய திருக்காலத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டு எந்த ஒரு வஞ்சிக்கிறார்களை கேட்டாமல் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவர் உற்சாகத்தினாய் ஊற்றும். பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட்டு பலவான்களாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த ஆலயங்களை பராக்கிரமம் செய்யணும். ஆண்டவரே, சோத்திரம் 2017 ஒரு எழுப்புதலின் ஆண்டாயிருக்கணும். ஆண்டவரே, சோத்திரையா. எங்களை கொண்டு பலத்தை நடத்தி ஆண்டவரே, சோத்திரையா. சோத்திரப்பா. சோத்திரையா. ஏசு ரத்தத்தால் ஜெயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரத்தை நீர் பிடித்து வழி நடத்தும். எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாரும். நாங்கள் நடக்கின்ற வழிகளை எங்களுக்கு போதித்து ஒவ்வொரு நாளையும் அந்த கருத்தை பிடித்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அந்த வழி நடத்த எச்சரிக்கிற ஆண்டவரே, சபைக்குள்ளாரை கிரியை செய்கிற வஞ்சிக்கிற வாயில இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை வஞ்சிக்கிற போல அசுக்காய வாயில இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற. இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற ஆண்டவரே, அந்த வசப்பத்தின் நாய்கள் இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற. இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற. இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற ஆண்டவரே, சத்துருக்க வாயில இயேசு ரத்தத்தை கொரையட்டிக்கிற. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, சோத்ரையா. சோத்ரப்பா. சோத்ரையா. ஹல்லேலூயா. 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 இயேசு ரத்தத்தால் ஜெயப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு சோத்ரையா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு எங்களோட ஸ்தோத்திரம். எங்களோட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோத்ரையா. ஊரா மர வர 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 ஒடி கலம் தரவ ஏசு ரத்த 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 ஜெயப்பா. ஆண்டவரே, வாதத்துக்கு முன்னால் எந்த ஒரு சத்துருக்கு நிற்க முடியாது சுவாமி. என் தேவனாய் கர்த்தர்
நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah.
785 785. நீங்க உற்சாகமா இருந்தா தான் நான் நட்ட முடியலன்னு தான் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். சொல்லுங்க. கிருபையம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை கர்த்தரை நாடுவோம் நாடுவோம் தேடுவோம் கர்த்தரை நாடுவோம் கர்த்தரை நாடுவோம் நாடுவோம் தேடுவோம் கர்த்தரை நாடுவோம்
அது எழுதி தூக்கம் இருக்குன்னா சேர் பின்னால போட்டிருக்கிறது ஒரு 3 சேரு வரிசையா மேலையிலையா இருந்தாங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறவங்களுடைய கோடுகள் எங்க நல்லா தெரியுது. ராத்திரி எல்லாம் ஜபம். 2 மணிக்கு ஒரு ஜபம் பண்ண, 3 மணிக்கு ஒரு ஜபம் பண்ண, உழுந்து ஜபம் பண்ண சொல்லலாம். உழுந்து தூக்குறாங்க. எல்லாம் 2016 போயிடும். ஒழுங்கா இருக்கு. ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறத உண்மையை சொல்லுங்க. தேவ சமூகத்துல தேவ ஊழியக்காரன் எல்லாம் போய் சொல்லாதீங்க. நான் 12 மணிக்கு எழுப்பி ஜெபிச்சு 3 மணி வரை ஜெபம் பண்ணேன். பொய்ய மொத்தத்துல அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்கேன். முழுமையா அந்த வருஷத்துல போய் வேணும். ஆண்டவர்களால் உண்மையா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். 12 மணிக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபத்தை இப்ப பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்ரையா, சோத்ரையா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேசையா வாழ்வதற்கு நாடு விரைவு போகட்டும். ராஜ்யத்து நாடு விரைவு ஒரு அசுத்தாய் கேட்டால் இல்லை அதை விரைவு செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானவரே உண்டாக விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொரு விடுதலை வரணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே சோத்ரையா. இயேசு எல்லாரும் வாய்க்கும் ஜெபம் பண்ணுங்க.
எந்த ஒரு சொற்களிலே தேவனை ஆராதிக்கிறோம். ஆமாண்டவரே, தேவன் விழாவுகிறார், தேவன் கிரியை செய்கிறார், தேவன் மகிழ்ப்படுகிறார். தேவன் வல்லமையுள்ள கருத்தை கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சோதனையா 2017 ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிரியம் எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். என் தேவனுக்கு பிரியம் எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய சுயங்கள் அழியட்டும், மாம்சங்கள் அழியட்டும். நீர் எங்களை புரியும்படியாக செலுத்தார்கள். நாங்கள் உடைய சத்தத்தை கேட்கிறோம், நாங்கள் உடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக்கொண்டுகிறோம். நல்ல உள்ளத்தில் கருத்தில் முழுவதுமாய் தாழ்த்த பண்ணிக்கிறேன். நீதியான ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளும். நாமத்தினால் சொல்லுங்கள். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எனக்கு கனியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். சித்தியாதபடி என்னை வளைந்து கொள்வர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவள் தலைகளே மூடுவதாக. பொல்லாத நாவுகள் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். நீதிமான்கள் உனது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உனது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எல்லாரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாக இங்கே பேசப்படுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆண்டவர் சத்துருக்களை என்ன செய்ய சொன்னாரு? சிநேகிக்க சொன்னார். அல்லேலூயா. நாம் அந்த காரியத்திலே கடந்து போவோம். அல்லேலூயா. இங்கே
பார்க்கும் பொழுது முழுக்க 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 சத்துருக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவனை அழிக்கக்கூடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் அப்படி வேண்டாம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது போல. அவன் சொல்லிட்டு என்ன இருக்கிறது? விரியன் பாம்பினுடைய விஷம் எங்கே இருக்கிறது? நாவுல இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இருக்கிறது ரைட். ஆனாலும் அந்த விஷத்துக்கு காரணம் என்ன என்று சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது, பிசாசு தான் ஒவ்வொரு மனிதனை தூண்டி பலவிதமான காரியங்களை விளப்பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். இந்த 2017 எல்லாரையும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அனைவரையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இறைவனிடத்திலே பரிந்து பேசுங்கள். எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வரட்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, தந்திரமாக்கி பொல்லாத சாத்தானை மாத்திரம் என்ன செய்யுங்க, காலால போட்டு மிதித்து எரித்து சாம்பலாக்குங்கள். அல்லேலூயா. 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 நமக்கு எதிரி மனிதன் அல்ல, நமக்கு எதிரி சத்ருவாக பிசாசு. அல்லேலூயா. 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 அவனை கண்டு பயப்படாது. அவன் பயங்கரமான இறைச்சலை கொடுத்து பார்ப்பான், பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி பார்ப்பான். என்ன செய்தாலும் அவனால் ஒரு காரியம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவன் வல்லமை இழந்தவன், துணைத்தனத்தை இழந்தவன், அவன் அதிகாரத்தை இழந்தவன், அவன் நிர்வாணி. இயேசு எல்லாத்தையும் உரிந்து அவனை இழுத்து போட்டவன் தலை நசுக்கி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் ஆணி அடித்து அமைத்திருந்த எல்லா விதமான அல்லேலூயா கிரியை மானியல அடித்து என்ன செய்ய, எல்லாத்தையும் உரிந்து எடுத்தவன் நிர்வாணியாக்கி துரத்தி போட்டார், தாலியாக்கி நொறுக்கி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு தள்ளு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. 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 ஆகையினால சொல்லப்பட்டிருக்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ, அவனை கடிக்க முடியாது. அவனுக்கு என்ன இல்லை, பல்லு இல்லை. அவனுடைய இருக்கிறது என்ன பல்லு? ரப்பர் பல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே இருக்கிற ரப்பர் பல்லு. நான் இங்க பிரசங்கம் பண்ணி காலையை கடிச்சு கடிச்சு இழுத்து பார்ப்போம், நீ கடிச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. உன்னால ஒரு மயிர் கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. என் மயிரெல்லாம் இணையத்திருக்கிறது யாரு? என் இயேசப்பா ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆகையினால இயேசப்பாவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆகையினால அவர்களிடத்தில் விஷம் இருக்கிறது இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களையும் ஆண்டவர் அந்த விஷத்தை மாற்றி என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ளால கொண்டு வர. ஒருவரையும் நம்ம கெடுக்க வேண்டாம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா ஜாதி ஜனங்களுக்கு அதோட ராஜ்யத்துல வரட்டும். அதுதான் நமக்கு மகிமையும் மேன்மையும். அல்லேலூயா. 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 எல்லாரும் நன்றா இருக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும், எல்லாரும் சமாதானமா இருக்கணும். இதை கடந்த நாளில பேப்பர் படிக்கும் பொழுது பார்த்தேன், ஒரு நடிகை, சின்ன பிள்ளைங்க, எல்லாம் கேன்சர் வியாதி உள்ள பிள்ளைங்க. அந்த பிள்ளைகள் கிட்ட அவன் அரவணைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறத இந்த பிள்ளைகளை பார்த்தா உள்ளவே உடைந்து போயிட்டு. இந்த சின்ன பிள்ளைகள் என்ன தவறு செய்து அந்த பிள்ளைகளுக்கு கேன்சர் வியாதி? அதே ஆண்டவத்துல கேட்டது, ஏசப்பா இதுக்கெல்லாம் காரணம் அந்த சத்துருவாகிய பிசாசு ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தி, சாபத்துக்கு உட்படுத்தி, பலவிதமான ஆசைகளை காண்பித்து, பலவிதமான மாய வித்தைகளை செய்து மனிதகுலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினாலே தான் அது முதல் ஜெபம் பண்ண ஆரம்பித்த ஆண்டவரே, ஆதாமை கொண்டு பாவத்துக்கு உட்படுத்தினார். அது முதல் கொண்டு எல்லா வரையிலும் எல்லா மனுஷர்களும் சுமந்த பாவம், சாபம் எல்லாம் யாருக்கு தலைமையில சுமரணும்? அவன் தலைமையில், வசப்பத்தின் மேல். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சேனைகள் மேல சுமரணும், அவன் தலைமையிலே சுமர வேணும். அல்லேலூயா. 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 ஆகையினால
பிசாசுக்கு மட்டும் எதிர்த்து நில்லுங்கள். மனுஷர்கள் நமக்கு சகோதரர்கள். அல்லேலூயா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு எங்க போராட்டம்? வானவத்துல பொல்லாதாவி அங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது. வானவத்துல இருக்கவே விடக்கூடாது. என்னுடைய ஒரே காரியம் அப்படிதான். அவன் வானவத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பூமியில அவன் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எந்த விபத்துல வந்தாலும் சரி அந்த விபத்தை அட்டிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு நீங்க எதிர்த்து நினைக்க பிராணியுடவாய் 2014 எழுதுங்க. தூக்கம் இல்லாதவர்கள் தூக்கம். அல்லேலூயா. 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 நீ சாதுக்கு எதிர்த்து நினைக்க பிராணியுடவாய் எழுதுங்க. யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கள். ஆமென். அல்லேலூயா. யுத்த வீரர்களாய் மாறுங்கள். எழுந்து பிரயாசியுங்கள். எனது வாழ்க்கையில நான் நேரத்தை படிக்கும் பொழுது என் இதயத்தில் அடிக்காத வாசனம் பேசும். என்ன ராகாப்பை துண்டித்தது நீ அல்லவோ, அந்த வன்சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ராகாப்பை துண்டித்தது அந்த வன்சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அந்த வசனம் எனக்கு படிக்க 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 முடியும். எனக்கு ஆண்டவர் பேசுறதாகவே இருந்தது. அதை இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. அவனை வதைக்கிறதுக்கும் அவனை அழிக்கிறதுக்கும் என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. 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 தாவீது எத்தனை கூழாங்கல் எடுத்தாரு? 5 கூழாங்கல். எனக்கு தேவர் 5 கூழாங்கல் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 கூழாங்கல். ஆமென். அல்லேலூயா. 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 கோலியாத்தை அழிக்க அவன் இல்ல, அவன் அழிஞ்சிட்டான். ஆமென். சும்மா ரப்பர் பல்லை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் காமிச்சிட்டு இருக்குது. ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2014 என்ன செய்யுங்க? எல்லாரையும் நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. சரி, நமக்கு இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில திருவிருந்து ஆராதனை உண்டு. அல்லேலூயா. வருஷத்தின் முதலாவது மாதம் முதலாவது வாரம் மாலையில திருவிருந்து. ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு திருவிருந்து. ஞானஸ்நானம் யாராவது எடுக்கணும்னு மனசுல ஏவினால் ஞானஸ்நானம் எடுக்கலாம். அன்றைக்கு அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. மாலையில திருவிருந்தாராதனை உண்டு. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, சாட்சி சொன்னால் சாட்சி கடைசியில் வச்சு செய்தி முடிச்சுட்டு கடைசியில் நான் இந்த புது வருடம் எப்படி ஆராதனை நடத்தணுமோ அதே மாதிரி நடத்த வேண்டி இருக்கிறோம். அல்லேலூயா. முதல் ஆராதனை இப்பொழுது சாட்சியும் பாட்டும் சேர்ந்து எப்போ வைக்கலாம்னா செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப காணிக்கப்பட்டு பாட்டு மட்டும் பாடி காணிக்க எடுத்துட்டு செய்திக்கு போவோம். செய்திக்கு போயிட்டு செய்தி முடிஞ்சு ஒவ்வொரு வீட்டார் எழுப்பி உங்க சாட்சியில சொல்லி என்ன செய்யலாம்? பாட்டு பாடலாம். அல்லேலூயா. ஏமா சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொன்னாங்க. அது இப்போ இல்ல. எழுந்தும் எழுந்து எல்லாரும் பாட்டு பாடும்போது காணிக்கை வச்சிருக்கோம். காணிக்கையில இருந்து சொல்லி வருத்தப்பட வேண்டாம். இல்லாதவர்கள் அமைதியாக கொடுங்கள். அதை கொஞ்சம் ஒண்ணு இல்லை. ஆனால் இந்த முறை அலங்கார வாசலிலே அதிகாலை வேளையிலே ஆண்டவரே சிவை நினைக்க வந்தேன். ஆண்டவரே சிவை துதிக்க வந்தேன். ஆண்டவரே சுவை நினைக்க வந்தேன். ஆண்டவரே சுவை துதிக்க வந்தேன். ஆராதனை ஆராதனை சப்பா உமக்கு மகிமைதானப்பா. ஆராதனை ஆராதனை சப்பா
Bala 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 bala
விக்காரமுதரவா ஓரி கமல பல 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 விக்கரமுதர பல விக்கரமுதரவா ஓரி கரமுதர பல 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 விக்கரமுதர பல முதரவா ஓரி கமல பல 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 விக்கரமுதர பல முதரவா இயேசுவே உமக்கே கனமும் மகிமை உமக்கே கனமும் மகிமை உமக்கே கனமும் மகிமை சுவாமி உமக்கே கனமும் மகிமை ஐயா ஓரி கமல பல விக்கரமுதரவா விக்கரமுதர உலக பல விக்கரமுதரவா விக்கரமல பல பல விக்கரமல செந்தவும் ஆயிரமும் தெரியாமல் மறக்கதாதி மாற்றவாத்தை நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உங்களை நான் பெருகவே பெருகவே ஓலமான சத்தரவலவலவா ஓரி கமலவலவலவி தரவலவா விக்கரமலவலவலவலவி தரவலவா ஓரி உலகமலவலவி தரவலவா இந்த வசனங்களா வருகிறாய் பெருமாளே ஹalleluya நீ மலமலவலவா நீ தரவலவலவா நான் நிரந்தரத்தை செய்து முடித்தேன் நான் திரும்பி வருகிறோம் உலகமலவலவலவி தரவலவா உலகமலவலவலவி தரவலவா விக்கரமலவலவலவி தரவலவா தரவலவலவலவி தரவலவா ஈவமலவலவலவி தரவலவா உலகமலவலவலவி தரவலவா உலகமலவலவலவி தரவலவா மன்சனம் மாற்றமல்ல வாழ்ந்து போகிறவரோடு மாற்றுகிறாய் வேட்பாளர்கள் செய்கிறேன் உலகமலவலவலவி தரவலவா உலகமலவலவலவி தரவலவா உலகமலவலவலவி தரவலவா ஹalleluya ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தரை பணிவீராக இந்த புதிய வருடத்தில் புதிய காரியங்களை செய்கிறார் என்னோடு பேசும் ஆண்டவர் எங்களோடு பேசும் எங்களோடு இடப்படுவீராக ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவர் என்னிலும் மேலான காரியங்களை செய்வார் இந்த வசனத்தின்படி நானும் என் சபை மக்களும் என் குடும்பம் ஆண்டவர் எழுதி பிரகாசிக்கட்டும் ஹalleluya நாங்கள் ஆண்டவரே மக்களாய் ஜீவிக்க நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஹalleluya நாளின் ஆராதனை பொறுப்படுத்திக் இந்த நேரத்தில் எங்களோடு இடப்படுகிறார் ஆமாண்டு என்னைச்சும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும் வல்லமுள்ளதில் சூழ்ந்திருக்கட்டும் ஆலயங்களும் பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஒவ்வொரு மத்தியில் தேவதூதர்கள் சூழ்ந்திருக்கட்டும் பரலோகம் ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும் பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இடப்படுகிறார் ஆண்டவரே ஹalleluya 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 திவான பரபரபா ஓய் கரபரபரபா ஓய் கரபரபா ஓய் கரபரபா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த சபையில இருக்கிறதே கொஞ்சம் பேர் அதுல நிறைய பேர் இருக்கிற கொஞ்சம் பேர்ல நிறைய பேர் நிறைய போய் சொல்லிக்கலாம் அதான் அந்த வார்த்தையை விட்டுட்டேன் அதனால நான் முதல் நாளில நான் எதை பேசுறதுக்கு நான் விரும்பல ஆண்டோடைய வார்த்தை ஹல்லேலூயா அதனால போய் சொல்றது நீங்க என்னுடைய முகத்தை மறைக்கலாம் நீங்க இருக்கிற ஒருவருக்கு ஒரு ஆளுநர் மறைக்கலாம் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது மறைக்க முடியவே முடியாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொஞ்சம் பேர் இருக்கிற இடத்துல நிறைய பேர் போய் சொல்லலாம் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம் ஹல்லேலூயா பொய்யாடியோட என்ன செய்யுங்க விட்டுரு வாரத்தின் முதலாம் வருஷத்தின் முதலாம் நாளில முதல் ஆராதனையில கர்த்தர் எச்சரிக்கிறார் ஹல்லேலூயா 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 அபிவரமாய் போய் சொல்லாதீங்க தயவு செய்து ஹல்லேலூயா
அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமிக்கு எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தை? இயேசுவுடைய வார்த்தை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியின் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்பட்ட அதிசயம் நிச்சயமாகவே கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவன் வாக்கு மாறாதவர். இது உடன்படிக்கை. உடன்படிக்கை அர்த்தம் என்ன? உடன்படிக்கை அர்த்தம் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். உடன்படிக்கை என்ன? என்ன உடன்படிக்கை? என்ன அர்த்தம்? உடன்படிக்கை உடன்படிக்கைன்னா ஒரு காரியத்தை முழுமையாக தீர்ப்பு. அது தீர்ப்பு மாறாது. நிச்சயதார்த்தம் ஒரு உடன்படிக்கை. நிச்சயதார்த்தம் கொண்டு மாற்ற முடியுமா? அதே மாதிரி இது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. எந்த ஜாதி ஜனங்களிடத்தில் செய்யப்பட்ட அதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் என்ன செய்வார்? நிச்சயமாகவே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் இவ்வளவு தூரம் போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான பயங்கரமான போராட்டங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பட்சத்தில் ஆட்டால் நம்ம நிலைமை என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தபடியினால நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத விஷயங்களே உன் ஜனங்கள் எல்லாரும் உண்டாகும் செய்வேன். அப்படின்னா என்ன வேணும்னாலும் ஜெபிச்சாக நடக்கும். தேவனுடைய நாமத்தினால சொன்னால் நடக்கும். அதான் காரியம். அல்லேலூயா. எந்த காரியமா இருக்கட்டும். எலியா கருத்தோடு ஜெபம் பண்ணினார், வானத்தை அடைத்தார். அல்லேலூயா. கருத்தோடு ஜெபம் பண்ணினார், அக்கினி இறங்கினது, பலியை பட்சித்தது. மறுபடி கருத்தோடு ஜெபித்தார், வானம் திறக்கப்பட்டது, மழை கொட்டினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நமக்கு எவ்வளவு போராட்டம்? ஏன் இவ்வளவு பிரச்சனை? பிசாசுக்கு தெரியும். நம்ம எழுப்பிட்டோம், அவன் தலை தப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தத்துல தப்ப முடியாது. எந்த உலகத்துல வந்தாலும் தப்பவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்கள், ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவருக்காக வைராட்சியமா எழுப்புங்க. நிச்சயமாகவே உங்க ஒவ்வொரு மூலமாகவும் கர்த்தர் பலத்த கிரியை நடப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. தாளந்துகளை வாங்கி புதைத்து வைக்க கூடாது. தாளந்துகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கு
புது வருஷத்திலே ஒரு போன் கால் ஒன்று வந்தது. இந்த போன் கால் என்னன்னு சொன்னால், நம்மிடத்தில் 2 போன் கால் வந்தது. அதுல ரெண்டுமே என்னன்னா, இங்கே நாம ஆராதனை நடத்துற மாதிரி அவங்களுக்கு என்ன இல்லையா, அங்க ஒண்ணு செட் ஆகலையாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால போன் பண்ணி சொல்லுகிறாரு, பாஸ்டர் போனாக்க அங்க என்னது ஒன்னும் செட் ஆகலன்னு சொன்னார்கள். சேமன் கர்த்தர் எங்க நடத்துகிறாரோ அங்க போங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை அது ஒரு நாளும் மாறாது. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து உன் ஜாதி ஜனங்கள் மத்தியில உன்னை கொண்டு பலத்தை கீழே நடத்திப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பலத்த காரியங்களை நீ செய்யலாம், மரித்தவர்களை எழுப்பலாம், சப்பானியில் நடக்கலாம், குடர்கள் பார்வையிடலாம், ஊழியர்கள் பேசலாம், செவடுகள் கேட்கலாம், கேன்சர் வியாதி நீங்கலாம், எய்ட்ஸ் வியாதி நீங்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கோட்டைகள் திறக்கப்படலாம், அந்த காலத்தில் யோகாதிபதி எரிந்து விடலாம். அல்லேலூயா அல்லேலூயா. பிரதான ரட்சிப்பு உன்னை கொண்டு நடத்தலாம். ஆமென் அல்லேலூயா. எந்த ஜாதி ஜனங்கள் செய்யப்பட்டதாத அதிசயங்களை உன் ஜனங்கள் முன்பாக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவமானவர். ஆமென். உடன்படிக்கை பண்ணுகிறது உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னால் அப்படியே செய்வார். ஆமென் அல்லேலூயா. இயேசு வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் அல்லேலூயா. அது பாருங்க, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோட கூட இருந்த நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பாருங்க, மோசேயை கர்த்தர் அழைத்தார். அவர் சொன்னார், ஐயோ நான் திக்கு வாய் மந்த நாள், என்னால ஒண்ணுமே முடியாது, வேற யாரையாவது அனுப்பு என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மோசேக்கு வாயாக ஆரோனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மோசேயை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியை நடப்பித்தார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் 20 லட்சம் பேரை வழிநடத்தினார். அவர் பார்க்க செய்த நன்மைகள் எல்லாம், செய்த அற்புதங்கள் எல்லாம் வேதத்தை படித்து பாருங்கள். ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. விசேஷமாக செங்கடல் 2ஆய் பிளந்தது, அது வெட்டாந்தரையாக மாறினது. சந்தோஷத்தோடு வழிகலந்து போனார்கள். ஆனால் சத்துருவோ அதே கல் அமைந்து போனார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பலத்த கிரியைகளை கர்த்தர் உன் மூலமாய் செய்வார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை மனுஷன் குப்பை தொட்டியில தூக்கி போட்டது போல போடலாம், ஆனால் தேவன் குப்பை தொட்டியில இருக்கிற உன்னைத்தான் தூக்கி கோலத்தில் கொண்டு உட்கார வைக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. 2014 நிச்சயமாக கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த கிரியை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென் அல்லேலூயா. உடன்படிக்கையில அவர் உண்மையான தேவனாய் இருக்கிறார். வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உடன்படிக்கை உண்மைதானே, வருகிற வருடத்தில் உங்களுக்கு அந்த உடன்படிக்கை என்ன செய்திருக்க வேண்டும், நிறைவேறி இருக்க வேண்டும். நீங்க உண்மையில கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த உடன்படிக்கை நிறைவேறும். நீங்க உண்மையாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நிறைவேறும். தூங்கி இருந்துகிட்டு பாஸ்டர் ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. நீங்க சொன்னாங்க கேட்கவும் மாட்டாரு. கடைசியில் ஆண்டவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல. குறை யாரு சொல்லுவாங்க, குறை யாரு, குறை சொல்றவங்க தான் குறை. ஆண்டவர் மேல குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா
இந்த வருடத்துல வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சுட்டு நீங்க உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் இந்த வாக்குத்தத்தத்துல உண்மையா ஜெபிச்சீங்கன்னா அந்த சோம்பலை எல்லாம் விட்டுட்டு மார்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை இந்த ஜெபக்குறிப்பில் உங்க ஜெபக்குறிப்பை எழுதி வச்சு ஜெபம் பண்ணி நீங்க என்ன செய்யணும், இதுல மார்க் பண்ணணும். நான் இந்த ஒரே வாக்குத்தத்தத்தை நான் ஒரே பேப்பர்ல கொடுத்திருந்தாலும் நீங்க 10-12 தடவை என்ன செய்யலாம், மார்க் பண்ணுங்க, தப்பு இல்ல இல்லையா? முடிஞ்சா நீங்க ஒழுங்கா ஜெபிக்கிறதா இருந்தா என் ஆண்டவர் இடத்துல சொல்லுவார், அடுத்த மாசம் போட்டு கொடுறாங்க. நீங்க ஜெபிக்கலன்னா கண்டுக்கவே மாட்டார் இல்லையா? நீங்க உண்மையா ஜெபிச்சீங்கன்னா நீங்க ஜெபிச்சதுல மார்க் போட்டு ஆண்டவரே நான் இடத்துல ஜெபிச்சிருக்கிறேன் அல்லேலூயா, எனக்கு 10 நீங்க மார்க் போட்டு எடுத்துட்டு வாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறாரா இல்லையா பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்குரியவர் என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு சாட்சி என்னன்னா, இங்க சபை மக்கள் அங்க இங்க இருக்காங்க. ராபின்சன் அவன் வருடத்துல அவன் வருஷம் எழுதுவான், ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்துல எனக்கு இன்னந்த காரியங்கள் எல்லாம் வேணும்னு ஒரு பட்டியல் போட்டு எழுதுவான். அந்த வருடம் நிறைவுக்குள்ளாக ஒன்னா கிளிக் பண்ணிட்டே வருவான் நிறைவேறுகிறத. வருடம் முடிந்த உடனே எல்லாம் நிறைவேறுச்சுன்னு என் கையில கொண்டு கொடுப்பான். இதான் விசுவாசமும் ஜெபமும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏதோ நாய் சந்தைக்கு போறது போல நானும் ஆண்டவர் தேடி போறேன்னு சொல்லிட்டு அல்லேலூயா ஒரு வெற்றியின் ஜீவன் இல்லாதபடி ஏதோ வந்த போறேன்னு இல்லாதபடி இந்த வருஷத்துல என்ன செய்ய, ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றியின் ஜீவத்தை எனக்கு அல்லேலூயா, எனக்கு இதில் உடன்படிக்கை பண்ணி கொடுத்திருக்கிறேன், இந்த உடன்படிக்கை எங்களுக்கு நிறைவேற்றித்தார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாத்ராகமம் 31வது அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 31:16. ஆகையால் உங்களுக்கு உடன்படிக்கை எல்லாம் நிறைவேறணும். நல்லா பார்த்துடுங்க, நல்லா கேட்டுங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அல்லேலூயா. சனிக்கிழமை லீவு போடணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும். அல்லேலூயா. அப்படி வேதத்தில் இருக்குது, சனிக்கிழமை லீவு போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும், இல்ல வெள்ளிக்கிழமை லீவு போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எங்க போகணும், வேலைக்கு போகணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியா சொல்லப்பட்டிருக்குது. நித்திய உடன்படிக்கை நீ சாகிற நாள் வரையிலும் ஓய்வு நாள் அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நன்கு இங்கு ஊர் சுத்துறதுக்கு இல்ல, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இல்ல, அந்த நாளில தேவனுடைய காரியத்தை செய்கிறதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க வசனத்தை. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஒரு நாளை நித்திய உடன்படிக்கை சாகிற நாள் வரையிலும் நீங்க இந்த உடன்படிக்கை என்ன செய்யணும், மாறவே கூடாது. ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ள மரங்களாய் கனி கொடுக்கிற மரங்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுறது, உடன்படிக்கை ஆசரிக்க முடியாது கைக்குள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அல்லேலூயா. 7ஆம் நாள் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வேலையைத்தான் செய்யணும். அந்த நாளில் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்யணும், காலையில் 6:30 வாரம் கொண்டனால எல்லா துணி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்ற நாளெல்லாம் என்ன செய்யணும், நல்லா எங்கேயாவது போட்டு கதை அடிக்கணும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்யணும், எல்லா துணியும் மாறி போட்டு புரட்டு அடியோட அடி நடிச்சு அப்புறம் அறகுறையா குளிச்சு அல்லேலூயா அன்னைக்குதான்
எப்ப வரணும்? 10 மணி ஆதான் என்ன 11 மணிக்கு வரணும். இல்லையா? ஆட்சியில் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்க 10 மணிக்கு ஆராதனைக்கு வர வேண்டியதுக்கு வண்டி செலவு 200 ரூபாய் கொடுத்து நீங்க 12 மணிக்கு வந்து 1 மணிக்கு வந்தோம் 1 மணிக்கு தூங்கிட்டு போனீங்கன்னா வரதோட வராம இருக்கிறது உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தா என்ன செய்யணும்? உண்மையாவா இல்லையா? வராம ஓடி போயிரு. அல்லேலூயா. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், உன்னை சொந்த வேலைகளை செய்கிற நாள் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாள், தேவனுக்காக அன்றைக்கு காத்திருக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. ஒரு 6 நாளைக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் 7ஆம் நாளைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நீ காத்திருந்து தேவ சமூகத்தில் போராடி கேட்கும் பொழுது உனக்கு 6 நாளைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளை பிரஸ்தாபமாக மாற்ற வேண்டும். அந்த ஞானத்தை அஜாக்கிரதை அழுந்துகிட்டு ஏதாவது குழப்பச்ச முறையில் வாழ்ந்து பார்க்கலாம். வராம இருக்கிறது நல்லது. உங்க வீட்டுல நிறைய அன்னைக்கு கூட கணக்க துணி இருக்கும். அந்த துணிகளை துடைக்கலாம், வீடை துடைக்கலாம். இல்லையா? ஒரு கப் குளிச்சவங்க 3 கூட குளிக்கலாம். எல்லா வேலைகளையும் செய்யலாம். இந்த 2017 ஒழுங்கா ஆண்டவரை தேடி வர முடிந்தால் பாருங்க. இல்லன்னா அடுத்த வாரம் இந்த பக்கத்துல பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நான் குற்றப்படுத்தி சொல்லுவது இல்லை. இதே உடன்படிக்கை. அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. அல்லேலூயா. 7ஆம் நாள் யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய நாள் எங்கே இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். அது எப்ப இருக்கணும்? 10 மணி ஆராதனைனா 9:45 வந்துருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுக்கிட்டு அந்த நேரத்துக்கு அப்படியே வந்து ஆட்டிச்ச பிடிச்சேன்ட்டு ஒரு வாஞ்சை இல்லாம ஒரு தாகை இல்லாம அங்கேயிருந்து வருவீங்க. அங்கேயிருந்து வருவதற்கு முன்னாலே பிசாசுக்கு வந்துடும். நான் சொல்றேன் கேட்டுக்கிட்டு, இந்த ஒரு பிசாசு வருது, எந்த பிசாசு வருதுன்னு தெரியல. முதல்ல பிசாசு வரும், அடுத்த பிசாசு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட சொன்னேன் கேட்டேன், இந்த ஒரு பிசாசு வரும்னு சொன்னேன். பிசாசு வந்து சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, யானை வரதுக்கு முன்னாடி என்ன வருமா? மணி ஓசை வருமா? அதே போல நீங்க கவனிக்காம நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாரு வருது? உங்ககிட்ட இருக்க பிசாசு வருது. அப்படிப்பட்ட ஆத்மா எனக்கு தேவையில்லை. இந்த 2017 முதல் வாரத்தில் நான் சொல்றேன். அல்லேலூயா. வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக வாழுங்க. வாழ்ந்தால் செத்தால் இயேசு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? என்ன செய்யுங்க? ஒரு நாளை ஆசைக்க, மாட்சியோடு தாகத்தோடு கலந்து வாருங்க, அழுகையோடு கண்ணீரோடு வாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாளை அர்த்தம் போடுங்கள். வேண்டாம், தேவன் சமூகத்தில் வந்து பொய் சொல்லாதிருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக என்ன செய்யுங்க? பரிசுத்தமா ஆசரியுங்கள். தெய்வ பயத்தோடு ஆசரியுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. சரீரத்தில் சுகம் உண்டு, பூமிக்கு நன்மைகள் உண்டு, மரணத்துடைய ஆசீர்வாதம் உண்டு. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். நீங்க வாஞ்சியோடு தாகத்தோடு தேவ சன்னிதானத்தில் வரும்பொழுது தேவன் உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதாமேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஆமென்.
அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கையை மாறுவாராண்டு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீ உன்னுடைய கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரனும் உன் மனைவி உன் குமாரன் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதி ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் உங்களுக்கு அழிவு வரவே வராது. அல்லேலூயா. நிலநடுக்கம் வரட்டும், சுனாமி வரட்டும், அல்லேலூயா, புயல் வரட்டும், என்ன வந்தாலும் சரி உன் குடும்பத்தில் ஒரு சேதம் வரவே வராது. அல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. நோவா உண்மையானவனாய் கர்த்தருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டபடியினால அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் ராஜ்யத்திற்கு அத்தனை ஜனங்களையும் ஜலப்பிரளயத்தினாலே கொண்டு போட்டார். அல்லேலூயா. எல்லாரையுமே கொண்டு போட்டாலும் இங்க ஒரு மனிதனுக்கு மேல கண் பார்வை விழுந்தது. யார் மேல? லோத்து மேல. அல்லேலூயா. நோவா மேல, நோவா மேல, நோவா மேல ஆண்டவரை கண் பார்வை விழுந்தது. அவர் சொல்கிறார், உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாருடைய மனைவியும் எங்கே இருங்க? வேலைக்குள்ளே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு அந்த உடன்படிக்கை நிலையாக இருக்கிறது. அவளுக்கு சாட்சியாக ஒரு மேன்மை வைத்தார். என்ன மேன்மை வைத்தாரு? என்ன வைத்தாரு? வானத்துல வானவில்லை வைத்தார். உங்களை என்ன செய்ய மாட்டேன், தண்ணீர்னால அழிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. மேகத்துல மேகங்கள் வரும் பொழுது அந்த வானவில்லை பார்ப்பேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்க எழுதி வச்சு படிச்சு டெய்லி கேட்டுக்கொண்டிருந்தா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க யாராவது இன்னைக்கு கேட்டுட்டு ஜபத்தில் வந்து எரிஞ்சுக்கிட்டு நீங்க கதை பேசிக்கிட்டு இருந்தாக்க வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உண்மையாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீ சொன்னீரே நான் உன்னோடு கூட இதை செய்யும் காரியம் இது பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, என்ன காரியத்தை எனக்கு செய்யும். அல்லேலூயா. கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். இரண்டாவது, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தத்துடனே ஆசரிக்க முடியாது சொன்னீரே. உடன்படிக்கையாக நித்திய உடன்படிக்கையாக சொன்னீரே. நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டவர் பரிசுத்த ஆராதனையில் நான் கலந்து கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நோவாவே, எல்லா ஜாதி ஜனங்கள் அழிந்து போவார்கள், ஆனாலும் நீயும் உன் மனைவியும் உன் மக்களும் மருமக்களும் சாக மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப உன்னை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் மக்களை குறித்து, உன் மருமக்களை குறித்து கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அழிவு வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாசங்கள் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளால் நீங்க உண்மையா இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரே பேரை இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் படகை இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் அழிவு வரவே வராது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை நீங்கள் ஆண்டவரில் சுட்டி காட்ட வேண்டும். ஆண்டவர் இந்த உடன்படிக்கைகளை கொடுத்திருக்கிறீர். இந்த உடன்படிக்கையை கொடுத்திருக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏன் வருகிறது, எங்கள் வரக்கூடாது, என்ன காரணம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது என்ன காரியம் என்பது கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இது உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுதான் யாரும் வந்து தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டுகளை கேட்கும், ஏசப்பா என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வேன் என்று சொன்னியோ, நான் ஒரு நாள் நான் பரிசுத்த நாளை நான் ஆசரிக்கிறேன். அல்லேலூயா. என் குடும்பத்தை பாதுகாத்ததுமா, என் குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அறிவின் பாதையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இனிமேலாவது விட்டுவிடாதுங்க. ஆண்டவரிடத்தில் 2017 ஆண்டவரே எங்களுக்கு இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் மார்க் போடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விசுவாசத்தை கண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் மூலமாய் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் சங்கீதம் 25வது அதிகாரம், சங்கீதம் 25. அல்லேலூயா. சங்கீதம் 25வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. உனக்கு என்ன நடக்குங்கிறத யாருக்கு வெளிப்படுத்துவாரு? உன் குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு வெளிப்படுத்துவாரு? உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு வெளிப்படுத்துவாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. இது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்க உண்மையா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடக்கும்? உங்க மனைவிக்கு என்ன நடக்கும்? உங்க பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? உங்க மருமக்களுக்கு என்ன நடக்கும்? அதை கர்த்தர் துல்லியமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. நீங்க இப்படி உண்மையா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வருடத்துல தேவன் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் தெரியப்படுத்தார் எந்த ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயாவோடு தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாரினை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை மறக்கிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் நடக்க போற காரியங்களை உங்களை கர்த்தர் சொல்லித் தருவார். உங்களுக்கு ஒரு படுகொலை வெட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அதை உங்களுக்கு சொல்லித் தருவார். நல்ல ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொன்னால் அதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று சொன்னால் அதற்காக எழுதி ஜெபம் பண்ணு, ஒரு பிரச்சனை வரப்போகிறது அதில் தப்பித்துக் கொள்ள என்று சொல்லி உனக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லித் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதில் தேவ ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ரகசியங்களை என்ன செய்வாரு? வெளிப்படுத்தி தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்க போற காரியங்கள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நடக்கிற காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆண்டவர்களின் உடன்படிக்கை ஆண்டவர் நீர்தான் எங்களுக்கு வெளிப்படுத்தணும். நீர்தான் எங்களுக்கு இந்த ரகசியத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறீர்கள். யார் வெளிப்படுத்தணும்? ஏசப்பா தான் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்தால் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென்.
சொன்னார், நான் உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார். ஆனா அந்த காரியம் நடக்கணும், நீ முதல் காரியம் செய்யணும், ஆண்டவரை ஆசைக்க வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையின் ஆசீர்வாதத்தையும் தருவார். அல்லேலூயா. நோயை காத்தது போல உங்களையும் காத்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. 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 ஏதாவது காரியம் நடக்க போகிறது என்று சொன்னால் தேசத்துல ஒரு நிலநடுக்கம், தேசத்துல ஒரு அரசாட்சி மாறுகிறது, ஒரு முதலமைச்சர் மாறிக்கொள்வார், அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த ரகசியங்களை எல்லாம் நமக்கு என்ன செய்வாரு? வெளிப்படுத்தி தருவார். அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தன் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் ஆண்டவத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த 2017 முதல் ஆறாவது கொடுத்த வசனம் நீர் பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்றும். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி வெற்றி பவனி வர சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. 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 நிச்சயமாக ஒரு நிச்சயமாக ஒரு முன்னால ஒரு முன்னெச்சரிக்கை இந்த வருடத்துல முதல் நாளில் என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுத்து மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி அதை நீங்க கடைபிடிங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் யாத்திராகமம் 6வது அதிகாரம் யாத்திராகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவரோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கும் முன்னாலே உங்களை வெளிப்படுத்தி இருப்பார். உங்களுக்கு நான் இந்த வீடை தருவேன், உங்களுக்கு நான் இந்த வண்டியை தருவேன், உங்களுக்கு நான் இப்படி வாழ்க்கையை தருவேன். அல்லேலூயா. 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 நான் உங்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார். வெளிப்படுத்தாமல் போனாலும் நீங்கள் பரதேசிகளாய் இப்ப தங்கிக் கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்கு அதை சொந்தமாக்கி தருவார். அல்லேலூயா. 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 இது ஆண்டவர் இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். என்ன காரியம் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. அது என்ன தேசம்? கானான் தேசம். அல்லேலூயா. கானான் தேசத்துல என்ன ஓடும்? வாழும் அங்க குறைவே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் என்ன செய்வார்? கர்த்தர் தருவார். அவர்கள் பரதேசிகளாய் தங்கள் தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவருடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே அதை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சில முக்கியமான தரிசனங்களை அல்லது சொப்பனங்களை கொடுக்கும்போது நோட் பண்ணி எழுதுவீங்க. ஆண்டவர் எனக்கு இதை தெரியப்படுத்தி இருக்கிறேன், எனக்கு செய்து தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுதி வைக்கிற ஜபத்திற்கு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நிறைவேற்றி முடித்து தாரும். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். காலம் தேசம் ஓடுகிற கானான் தேசம். ஆமென். நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்து
இப்பொழுது நீங்க அடிமைத்தனமாக இருக்கிற காரியங்களில நிலத்திய ஜீவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடெல்லாம் உங்களுக்கு வீடுகளை கொடுப்பார். திருமணமாக அவளுக்கு திருமண வாழ்க்கையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேசத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே செய்து கொடுப்பார். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா தேவன் இந்த 2017 முடிகளுக்கு முன்னால இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பார். நீங்க பட்டியை போட்டு எழுதுங்க. எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க விடுதலை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டறிவார், இறங்குவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க பரதேசிகளா தங்குற இடம் உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்தில் தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை மேலாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ராஜாக்களோடு பிரபுக்களோடு கர்த்தர் அமர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வார்த்தை உண்மையுள்ளவர். ஆமென். இயேசு வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வார்த்தையில் ஜீவனை விட்டவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொன்னார், அவர் சொன்ன பொழுது என்ன உண்டாயிற்று? ஆகாயங்கள் உண்டாக கலந்து சொன்ன பொழுது உண்டாயிற்று. சமுத்திரத்தில் என்ன செய்தாரு? தண்ணீரை உட்கார்ந்து உண்டாக கலந்து சொன்னார், உண்டாயிற்று. அப்படி ஒரு வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு இந்த காரியம் செய்யணும், நிறைவேறி கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 3 வேளையும் எத்தனை வேலை ஜெயிக்கிறீர்களோ ஆண்டவரே நிறைவேற்றி தாருங்க. இந்த ஜெபம் குறித்த எத்தனை வசனம் எடுத்து அத்தனை வசனத்தை எழுதி வச்சுட்டு ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி தாரும். எனக்கு இதெல்லாம் காண்பித்தீர்களெல்லாம் எனக்கு தாரும். காண்பிக்காத இத்தனை காரியங்கள் எனக்கு தாரும். எல்லாத்தையும் எழுதி வச்சு நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரிய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி உங்களுக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாயிலை கை வைக்க வேணுமா? நீ இந்த வார்த்தையை கீழ்ப்படி. அல்லேலூயா. உடன்படிக்கை எல்லாம் உடைய வாழ்க்கை அப்படியே நிறைவேறும். ஒரு வார்த்தை கூட கீழே விழவே விழாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தையை ஒன்று கூட கீழே விழவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 32 ராஜாக்கள் 33 ராஜாக்கள் செய்தார்கள், சங்காரம் பண்ணினார்கள், அந்த ராஜ்யத்தை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. பங்கிட்டு கொடுத்தார்கள். இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதே போல உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. இது வெறும் வார்த்தையாக இல்ல, இது உடன்படிக்கையாக பண்ணி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தேவையோ எழுதி வைத்து என்ன செய்யுங்க? ஆண்டவரத்துல கேளுங்கள். கேளுங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறேன்னா பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவரத்துல கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கொடுத்து விடலாம். சங்கீதம் 111. Hallelujah. சங்கீதம் 111 5ஆம் வசனம். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆதாரம் கொடுத்தார். அல்லேலூயா. உடன்படிக்கை என்னைக்கும் நினைப்பார். இது ஒரு உடன்படிக்கை. ஆதாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம். அல்லேலூயா. ஆதாரம் மற்றமானது இருக்கு, ஆகாரம் தான். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மறுபடியும் ஆகாரம் இல்லைன்னா
சம்பாதிச்சதுல அர்த்தமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்கு ஆகாரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில செழிப்பாய் தருவார். ஆமென். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆகாரத்தில் குறைவில்லாதபடி பரிபூர்ணத்தை கட்டளையிடுவார். இது ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறக்காதபடி இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நீங்க எழுதி வைத்து ஆண்டவரே எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், எங்களுக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படியாய், கர்த்தர் அவர்களாதபடி ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வார்த்தை ஒரு வார்த்தை கேளவிடக்கூடாது. இந்த 6 வசனங்களும் அது அப்படியே கீழே நடத்திக்க வேண்டும். ஒரு புள்ளி மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில, ஊழியத்துல, ஊழியக்காரன் குடும்பத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்த முடியாது, நடத்த முடியாது. அந்த சோமன் ஆரோக்கியத்தை ஜீவத்தை தாங்காண்டவரே தகப்பனே, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கை ஆண்டவரே தகப்பனே விட்டு விலகாதபடிக்கு தகப்பனே அப்பா நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த கிருபை இரக்கத்தை எங்கள் மேல் வைக்கிறாரப்பா தகப்பனே. எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த 2017 ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கருத்துல தந்த ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரப்பா. அந்த வசனத்தை எப்பொழுது நிறைவு கூர்ந்து ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஊழியத்தில் ஆண்டவரே தகப்பனே, ஏசை ஆண்டவரே தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, சபைக்கு வருகிற ஜனங்களை ஆண்டவரே ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பண்ணி கொடுத்திருக்கிற ஆண்டவரே உடன்படிக்கை ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எப்பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தப்பா தகப்பனே. உம்முடைய வலக்கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாட்டு பாடலாம். சரி, பாட்டு பாடி உங்க சாட்சிகளை இந்த வருடத்துல என்ன செய்ய போறீங்க, ஆண்டவர் எப்படி